கேள்விக்கான நேரம். என் பேர் சித்திக், நான் பெரம்பூர்லேருந்து வரேன். நான் மேடம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். மேடம், இப்போ வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியில எல்லாம் இருக்காங்க, முதலமைச்சர்களாகவும் இருக்காங்க. அப்படி இருந்தா ஏன் பெண்களுக்கான வன்முறை வந்து அதிகரிச்சுட்டே வருது? அது காரணம் என்ன? பெண்கள் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தையே அவர் குறிப்பிட்டு சொல்றதா நான் நினைக்கிறேன். இந்த கடந்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா சேலம் வாழப்பாடியில 10 வயசு சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அதே போல சிறுசேரியில உமா மகேஸ்வரி மிகவும் கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டு 200 அடி தூரத்தில் போலீசால 9 நாள் தேடி கண்டுபிடிக்க முடியல. 1 கோடி ரூபாய்க்கு ட்ரோனை வாங்கி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, ஆள் நடமாட்டம் இருக்கிற 200 அடி தூரத்துல. பெண்களுக்கு பாதுகாப்பு, அதாவது டெல்லியில நிர்பயா கேஸ்ல பெரிய அளவுல இறங்கி போராடணும். நம்ம என்ன டெல்லியில நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க போராடல, டெல்லியில நிறைய பேர் போராடினாங்க, ஆண்களும் சேர்ந்து போராடினாங்க. அதன் விளைவாக நமக்கு ஒரு நிர்பயா சட்டம் உருவாயிருக்கு. அதே போல நிர்பயா நிதி 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டு மாநிலங்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுகளிடம் இருக்கிறது. குற்றங்கள் தடுப்பது மாநில அரசின் ஆளுகைக்கு உட்பட்டது. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த வகையில் மாநில அரசுகள் குறிப்பாக பெண்கள் தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த இடங்களில் கூட ஏன் இவ்வளவு, உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி இருந்த காலத்திலும் பெரிய அளவில் பெண்கள் மீது தாக்குதல்கள் நடைபெற்றது. அந்த எண்ணிக்கை என்பது அதிகமா தான் இருந்தது. அதே மாதிரி தமிழகத்தில் தற்போது அந்த எண்ணிக்கை என்பது அதிகமா தான் இருக்கு. ஆகையால இந்த குற்றங்கள் என்பது ஏன் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, ஏன் இவர்கள் தேடி கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான தண்டனைகளை ஏன் கொண்டு வரவில்லை? ஆகையால இந்த பெண் தலைவர்கள் நிச்சயமாக இதில் தவறிவிட்டார்கள் என்று நான் குற்றச்சாட்டை என்னால் வைக்க முடியும். என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் இதை குறித்து பெரிய அளவில் போராடி பேசி இருக்கிறேன். இதற்காக என்னை போன்ற பலரும் போராட வேண்டும், பேச வேண்டும். வேற வழியே கிடையாது. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. வருத்தம் அளிக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக வன்முறையாக தூண்டிவிடப்பட்டு இன்றைக்கு பெரிய அளவில் பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்கில் பெண் மாணவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கிலும் குறிப்பா அவர்கள் தண்டனையை எப்படி அவர்களை விடுவிக்கலாம் என்ற சிந்தனை தான் இந்த அரசாங்கத்திற்கு ஓடுகிறதே தவிர அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற, இந்த ஆண்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறதே தவிர இறந்திருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நாம் என்ன நியாயம் பிறப்பித்தோம் என்று இந்த பெண் தலைமையேற்றிருக்கிற இந்த அரசாங்கம் அதை சிந்திக்கவில்லை. ஆகையால் இதையெல்லாம் நான் நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆகையால் இந்த நிலைமை மாற வேண்டும். பெண் தலைவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் தன் சிந்தனையை பெண்களை காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலேயே சரிக்கு சமானமாக வாக்காளர்கள் பெண்கள், அதுதான் உண்மை. அந்த வாக்காளர்களுடைய வாக்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டும். ஆனால் அவர்களுக்கு எதிராக சூட்டப்படும் வன்முறைக்கு நீங்கள் தீர்வு காண மாட்டீர்களா என்ற கேள்வியை நாம் தொடர்ந்து எழுப்ப வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் விக்கி, நான் முகப்பேர்ல இருந்து வரேன். அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க கட்சி தலைவரும் ஒரு பெண் தான். இப்போ இலங்கையில நம்ம ஈழ மக்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்தது. அதுக்கான என்ன தீர்மானம் இல்ல ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா? நீங்க எல்லா ஊடகங்கள்லயும் தொடர்ந்து எங்கள் ஆண் தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் நம்ம அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் கொலை செய்யப்பட்ட விதத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். இது இந்த குற்றம் நிச்சயமாக இதை யார் செய்திருந்தாலும் தண்டனை பெற வேண்டியவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. அது அவர் ஆண் தலைவர், ஓகே. ஆனா பெண் என்ற முறையில் எங்கள் கட்சியில் தொடர்ந்து இதற்காக நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். அது இலங்கைன்னு இல்ல, எந்த நாட்டில் தமிழர்கள் இல்ல, எந்த நாட்டில் எந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தாலும், தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெண் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெண்கள் பல துயரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் பல்வேறு இடங்களில். குறிப்பாக இலங்கையில் நடந்த சம்பவங்கள் நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டு அதற்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் என்னை போன்றவர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த விதத்தில் பெண்களுக்கு எதிராக ஏவப்படுகிற
குற்றங்களாக இருக்கட்டும், போர் குற்றங்களாக இருக்கட்டும், எது மாதிரி வன்முறைகளாக இருக்கட்டும், இவைகளுக்கு நிச்சயமாக சர்வதேச அளவில் நாம் தீர்வு காண வேண்டும் என்பதில் நான் எந்த விதத்திலும் மாறி நிற்க காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் மாறி நிற்காது என்பதை உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். என் பேர் அம்மு, நான் கோடம்பாக்கத்துல இருந்து வரேன். இந்திரா காந்தி அம்மா மாதிரி நிறைய பேர் தைரியசாலியாவும் இருக்காங்க, புத்திசாலியாவும் இருக்காங்க. ஆனா ஏன் பெண்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு தயங்குறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரியலம்மா. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்றீங்களா? குடும்ப பின்னணி தான் அவங்க வெளியில வர்றத பத்தி தீர்மானிக்க கூடியதா இருக்கு. இன்னைக்கு குடும்ப சூழ்நிலையில இருந்து அவங்களை உந்தி தள்ளக்கூடியவர்களாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் இருந்தாங்கன்னு சொன்னா பெண்கள் தாராளமா வெளியில வர முடியும். இன்னைக்கு கணிசமான பெண்கள் வெளியில வராங்கன்னு சொன்னா சுய உதவி குழுக்களுடைய செயல்பாடுகள் அதிகமான உடனே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நல்ல விழிப்புணர்வு என்பது ஏற்படுது. கேள்வி கேட்கக்கூடியவர்களாக பெண்கள் குடும்பத்துக்குள்ள மாறி இருக்காங்கிற அந்த மாற்றத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப அரசியல் கட்சிகள்ல இன்னைக்கு நீங்க எல்லா கட்சியும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இன்னைக்கு நான் தான் ஆரம்பத்துல பேசும்போதே சொன்னேன், இடதுசாரி அமைப்புகளுக்குள்ள நல்ல பயிற்சி கொடுக்கறாங்க, பெண்களுக்கான அமைப்புகள் அதுல இருக்கு. அதை தலைமை தாங்கக்கூடிய சிறப்பான திறன் படைத்தவர்கள் ஏராளமான பெண்கள் இன்னைக்கு இடதுசாரி கட்சிகள்ல இருக்கிறாங்க. நீங்க அப்படிதான் பார்க்கணும். அப்படியான ஒரு முயற்சியை எல்லா கட்சிகளும் எடுக்கணும் அப்படிங்கறதுதான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில உதாரணமா அவங்க சகோதரி விஜயதாரணி அவர்கள் நமக்கு முன்னால உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த கட்சிகளை எத்தனை பேரை உருவாக்கி இருக்காங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவில், அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல, திராவிட இயக்கங்கள்ல இன்னும் இன்னைக்கு இந்திய நாட்டுல ஏராளமான கட்சிகள் உருவாகிட்டே இருக்கு. அவங்க பெண்களுடைய பார்வை அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுல இருந்து நம்ம இதை பார்க்கணும். சரியான பார்வையோட அவங்க இருந்தாங்கன்னா, பிரச்சனைகளை அணுகினாங்கன்னா நிச்சயமா பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு என்பதை நிச்சயமா கொடுப்பாங்க. இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்புக்குள்ள அதிகமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இயக்கமாக இருப்பது இடதுசாரி இயக்கம் என்பதை நான் நிச்சயமா வலியுறுத்தி என்னால சொல்ல முடியும். ஆனா அதுல தேர்தல்ல எத்தனை சீட்டு கொடுக்கறாங்கிறத பத்தி தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்னதான் தேர்தல்ல பெண்களுக்கு உரிய இடங்களை கொடுத்தாலும் கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய மனோபாவத்தோட இன்றைக்கு சமூக சூழல் என்பது இல்லை. பெண்களை எப்பவுமே ஒதுக்கி பார்க்கக்கூடிய பார்வையில ஒரு மாற்றம் வந்தால்தான் அது வெற்றி பெற முடியும். அப்படி இருக்கும்போது அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் என்பது தானாகவே வருகிறது. அது உள்ளேயும் நம்ம அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் போராட வேண்டி இருக்கு. நமக்கு உரிய உரிமைகளை பெறுவதற்கான போராட்டத்தை ஆண்களும் பெண்களுமாக இணைந்து நடத்தும் போதுதான் அந்த தீர்வு என்பது, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு என்பது கிடைக்கும். என் பேர் சஞ்சய், நான் பிடிசில இருந்து வரேன். அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அம்மா வணக்கம். அம்மா, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம என் தோழி அவங்களும் சொன்னாங்க, பெண்கள் அரசியலுக்கு வரணும், ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல்ல என்ன நடக்குது, என்ன நிலவரம்னு நம்மளாம் எதை பார்த்து தெரிஞ்சுப்போம்? ஒண்ணு செய்தியை பார்த்து தெரிஞ்சுப்போம், அப்படி இல்லாட்டினா நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா இப்ப இருக்கிற பெண்கள், அதிகபட்ச பெண்கள் டிவி முன்னாடியே உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு வெறும் கண்ணீர் மட்டுமே விழுந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த பெண்ணுக்கு அரசியல் வரணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வரும், அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? இதை பத்தி உங்க கருத்து? நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லா பெண்களும் டிவி முன்னாடி இருக்காங்க, வெளியே வரல அப்படிங்கிற விஷயம் எல்லா சதவீத பெண்களுக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு சில பெண்கள் தான் சொன்னாங்க. ஒரு சில பெண்கள். இப்ப நீங்க அடிப்படை கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அடிப்படை கல்வியில ஆண்களும் பெண்களும் சமமான விஷயத்தை சொல்லி கொடுப்பதே இல்ல. இன்னொரு விஷயம், அரசியலை பத்தி நீங்க ஒரு காலேஜ் லெவல்ல போனாதான் பேச ஆரம்பிக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கல்வி முறையிலே மாற்றம் வேண்டும். இன்னைக்கு இந்த நாட்டின் சட்டம் எனக்கு தெரியவில்லை என்று யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம கல்வி முறையிலே அரசியல், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி கல்வி முறையிலே ஒரு சின்ன சாப்டரா இருக்கிறது பெரிய அளவுல விரிவுபடுத்த வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு அரசியல் தெரிய வேண்டும், நல்ல அரசியல் தெரிய வேண்டும். அந்த சின்ன வயசுல இருந்தே அரசியலோட சின்ன தாக்கம் இருக்கும் பொழுது அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அந்த அரசியலை புரிந்து கொண்டு வரும். அப்புறம் காலேஜ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் கம்பீட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு வளர்ந்த அப்புறம் அரசியல் அப்படின்னு பாக்குறீங்க. இப்ப ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு நான் எலெக்ஷன்ல கம்பீட் பண்றேன்னா அந்த வீட்டுல ஒத்துக்குறாங்களா? அந்த குடும்ப சூழ்நிலை, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஒரு வேலைக்கு போன்னு சொல்றாங்க ஒழிய நீ அரசியல போ, நான் உன்னை ஊக்குவிக்கிறேன் எந்த பெற்றோர்கள் சொல்கிறார்கள்? ஏன்னா அரசியல் ஃபுல்லா சாக்கடையா இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த பெற்றோர் தான் சொல்லுவாங்க? சாக்கடை கிடையாது. எனக்கு தெரியும், விஜயதாரணி மேடமும் நானும் ஒரே ப்ரொஃபஷன்ல இருந்து வரோம்.
அது சாக்கடையாக இருந்தால் அவங்க வந்து அரசியல்ல வந்துட்டாங்க. நான் வரதுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்றுட்டு இருக்கேன் தான். ஏன்னா என்னுடைய வழக்கறிஞர் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது, எனக்கு ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, நானும் அரசியல் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு அரசியல் இருக்க பெண்கள் பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா சமூக அக்கறையுடைய பெண்கள், வழக்கறிஞர் தொழில் இருக்க பெண்கள், டாக்டர்ஸா இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்திருக்காங்க. சாதாரண பெண்கள், ஒரு டீச்சரா இருக்கவங்களோ ஒரு நர்ஸா இருக்கவங்களோ ஏன் அரசியலை பத்தி நினைக்கவில்லை? அரசியல் எனக்கு அப்பாற்பட்ட விஷயமே நினைக்கிறீங்க. அரசியல ஓட்டு போடுறது தவிர இந்த 5 ஆண்டு காலம் வேற எந்த விஷயமே எனக்கு இல்லைன்னு ஏன் தவறா நினைக்கிறீங்க? பெண்கள் உங்கள் மீது தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். என்னால் அரசியல் வர முடியும். இங்க இருக்கும் நிறைய பெண்கள் அரசியல் வரக்கூடிய விஷயம் வந்து உங்ககிட்ட இருக்கு. ஏன் நினைக்கல? நீங்க ஏன் அரசியல் வரலன்னு கேக்குறீங்க. நான் அரசியல் வரப்போகிறேன் ஒரு 4 பேர் கை தூக்குங்க. அதுதான் இங்க முதல் படி. இந்த விவாதம் நாம் நடத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? இங்க இருக்க 4 பெண்கள் இந்த விவாதம் முடிந்து போகும்போது சீமான் சார் கிட்ட, சார் நான் அரசியலுக்கு வர போறேன், அரசியல் என்னோட ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல அது சமூக அக்கறையுள்ள ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சொல்றேதான் இந்த வெற்றி. நாம் அரசியலுக்கு வரல, அரசியல் வேற ஏதோ விஷயம். நாம் எல்லாம் விவாதிக்கும் போது அரசியலை வெளியே வைத்து பேசுகிறோம். அரசியல் நம்மளும் இருக்கிறது. நாம் தான் அரசியல். நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? We the people of India. நாம் நமக்காக கொடுத்து கூட சண்டம். We the people of India னா நாம் நம்ம ஜனநாயகத்தை, நம்ம இந்த அரசியல் சாசனத்தை நமக்காக கொண்டு கொடுத்தோம். வேற யாரும் கொடுக்கல. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் நாடாளுமன்றத்துல இருக்காங்க. யாரோ அவங்க நம்ம ஆட்சி புரிய வந்தவங்கள. நாம மக்களாட்சியில் இருக்கோம், மன்னராட்சி இல்ல. நம்ம வெளியே வந்து பாக்காதீங்க. நம்ம சின்ன வயசுல படிக்கிற காலத்துல இருந்த நல்ல அரசியலை தெரிந்து கொண்டு படியுங்கள். அரசியல் விருப்பப்படுறவங்க போங்க, இல்ல அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓட்டு போடுறதுனா யாரை தேர்ந்தெடுக்கிறோம் தெரியணும். நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்தோம் என்றால் நல்ல சட்டங்கள் அமையும், நல்ல ஆட்சி அமையும், நல்ல ஆட்சியாளர்கள் அமைவாங்க. நம்மளோட நாடு உலக அளவில் இன்னும் மேன்மேலும் வளரும். நம்ம சிந்தனை வந்து சிறப்பா இருக்கும். நீங்க சொல்றீங்கம்மா 4 பேர் வந்து நீங்க கை தூக்குங்கன்னு சொல்றீங்க. அது வந்து நாங்க யாரா இருந்தாலும் கை தூக்குவோம். ஆனா வந்து முத வந்து பெண்களுக்குன்னா பணம் இருந்தாதான் நீங்க கட்சியில வர முடியும். அது இருந்தா மட்டும் தான் நான் சொல்லுவேன் கட்சியில வர முடியும்னு. சாதாரண எந்த பொண்ணுங்களும் வந்து உடனே நான் வந்து கட்சியில நிக்கிறேன்னா யாராலும் வந்து நிக்க முடியாது. நான் வந்து நிக்கிறேன்னா உனக்கு என்ன இருக்கு, நீ என்ன வந்து எதை வச்சு நீ வந்து கட்சியில வந்து நிக்கிறேன்னு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. மெயின் திங் பணம் தான். ஓரளவுக்கு இதை நான் ஒத்துக்கிறேன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஒரு கட்சி வந்தது. பணத்தின் அடிப்படையிலே அந்த கட்சி வந்தது? கண்டிப்பா கிடையாது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆம் ஆத்மி கட்சின்னு ஒரு அரசியல் சாசனத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை. மக்கள் அனைவரும் யார் வேணா எலெக்ஷன்ல நிக்கலாம். பணம்ங்கிறது நாம இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்க விஷயம். முதல் ஜெனரல் எலெக்ஷன்ல இவ்வளவு பணம் புரண்டுதா? இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு அரசியல்ல பணம் இருந்துதா? இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடுந்தால் கலைந்தெடுக்க முடியும். ஏன் வந்து நம்ம வந்து ஒரு இப்ப பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுன ஒரு செய்தி, ஏன் இட ஒதுக்கீடுன்னு கேட்கணும்? பெண்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பிப்போம், ஆண்களுக்கு அது இடமே இல்லைன்னு சொல்வோம். அது சரியான ஜனநாயகமா அமைப்போம். என் பேர் ரியா, நான் தேனாம்பேட்ல இருந்து வரேன். அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இன்னைக்கு இருக்க அரசியல்ல ரவுடிசம் அதிகமா இருக்கறனால பெண்கள் அரசியல் வரதுக்கு தயங்குறாங்களா? இது ரொம்ப உண்மை. இந்த கேள்வியில் பல 100 உண்மைகள் புதைந்திருப்பதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு ஆழமான பயம், எங்கே இந்த அரசியலை தொட்டுவிட்டால் அது தங்களை எரித்து விடுமோ என்ற ஒரு பயங்கரமான பயத்தில் பெண்கள் அச்சுறுத்தப்படுறாங்க. ஆண்கள் அச்சுறுத்தப்படுறாங்க. ஆனா ஆண்களுக்கு அதாவது நடுச்சாலையில வச்சு வெட்டி கொள்ளும் போது கொலை சம்பவங்கள் அப்படிலாம் நடக்குது. ஆனா பெண்கள் வந்து வார்த்தைகளாலேயே முதல்ல கொல்லப்படுறாங்க. அதாவது முதல்ல கேரக்டர் அசாசினேஷன். முதலாவது அவர்களுடைய அந்த குணங்களை அவங்க வந்து ஒரு மோசமா விமர்சிக்கிறதுனால ஒரு பயம் வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பின்வாங்கும் தன்மை. என்னடா நம்மள தப்பா சொல்றாங்க, இதை நம்ம தாங்கி பிடிச்சிட்டு இந்த அரசியல்லாம் நமக்கு தேவையா, இது ஏன், இது நம்ம பாட்டுக்கு காலேஜுக்கு போனோமா, இல்ல வேலைக்கு போனோமா, வீட்டை பார்த்தோமா, இப்படி இருக்கிறத விட்டுட்டு நாம ஒரு அரசியல் மக்கள் பணியாற்றணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டதுக்காக எனக்கு இந்த தண்டனையா அப்படின்னு கேட்டு வருத்தப்பட்டு அழுத பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க எல்லாம் நான் இதை விட மோசமா என்ன பேசியிருக்காங்க, நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்காக உண்டு, நம்ம சேர்ந்து போராடுவோம்னு சொல்லி பல பெண்கள் உள்ளாட்சி அமைப்புகள்ல இன்னைக்கு என் தொகுதியில தலைவர்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி இன்னைக்கு அவார்டு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நான். இன்னைக்கு அவ்வளவு நல்லா சிறப்பா பணியாற்றி இருக்காங்க ஊராட்சி தலைவர்களாக. சிறந்த ஊராட்சி தலைவர்கள் பட்டத்தை வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் 2 பெண்களுக்கு என் தொகுதியில வழங்கியிருக்கு. ஒருவருக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கு, ஒருவருக்கு மாநில அரசு வழங்கியிருக்கு. என் பேர் விஜி, நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன்.
ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் பல பதவியில பெண்கள் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதிகாரம் பண்றது கணவனாகவோ தந்தையாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ தான் இருக்காங்க. அது ஏன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மீது நம்பிக்கை வைக்கணும். நம்ம சாதாரண பெண்களே வீட்டுல ஒரு விஷயம் பேங்க்குக்கு போகணும்னா என்ன பண்றோம்? அண்ணன் கிட்டயோ அப்பா கிட்டயோ போறோம், இல்ல கணவர் கிட்ட போறோம். ஒரு சாதாரண ஒரு செயல் ஒரு பெண் செய்யும் போது தன் மீது நம்பிக்கை வைக்க மறுக்கிறாள், பாட்டேன் என்கிறாள். என்னால இதை செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தா இதுக்கெல்லாம் போக மாட்டோம். அரசியல் வந்துட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னா அது என்னோட பொறுப்பு, என்னோட வேலை, என்னோட பணி, நான் செய்யணுங்கணும். பின்னாடி இருந்து ஒருத்தர் இயக்குற ஒரு பொம்மையாட்டம், ஒரு பொம்மையாட்டம் நாம் செயல்படக்கூடாது. இன்னைக்கு அரசியல் இருக்க பெரும்பாலான பெண்கள் ஒரு சிலரை தவிர பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய காட்ஃபாதர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்னால் முடியும், நம்மை போல் சாதாரண பெண்கள், மேடம் போல ஒரு சாதாரண நிலையிலிருந்து இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய பெண்கள் வர முடியும். அதுதான் எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் என் மேல நம்பிக்கை வச்சாதான் இந்த சமூகம் என் மீது நம்பிக்கை வைக்கும். என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை, நான் செய்யும் செயல் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் இந்த சமூகம் எப்படி என் மீது நம்பிக்கை வைக்கும்? சமூகம் நம்பிக்கை வைத்தால் தானே அரசியல் தலைவர்கள் வருவாங்க. மேடம் சொன்ன மாதிரி என்னால் ஜெயிக்க முடியும். ஓடுற குதிரை மேல எல்லாம் பணம் கட்ட மாட்டாங்க, ஜெயிக்கிற குதிரை மேலதான் பணம் கட்டுவாங்க மாதிரி இந்த பெண் நின்றால் ஜெயிப்போம். மேடம் நின்னா சீட்டு வாங்கி தருவாங்க, நம்மளுக்கு ஒரு சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் அவங்க நிப்பாட்டுறாங்க. அதனால நாம் நம்முடைய தளத்தை உயர்த்த வேண்டும். இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நான் பயணிக்கிறேங்கிறது இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய தருணம் இது. மீண்டும் மீண்டும் என்னால் முடியாது என்ற பேச்சை விட்டுவிட்டு என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் புறப்படும் நேரம் இது. என் பேர் ரேவதி. தினமும் நம்ம ஒரு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த கொடுமைகளை தடுக்கணும்னா ஏன் இன்னும் நம்ம நாட்டுல கடுமையான சட்டங்கள் கொண்டு வரல? இது ஆண்கள் மட்டும் அரசியல இருந்தா நம்ம கேட்க முடியாது. பெண்கள் ஈடுபட்டு இருக்கும் போதும் ஏன் இன்னும் கடுமையான சட்டங்கள் வரல? பெண்கள் மீது இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு தேவையான சட்டங்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு தேவையான சட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய இதுல சமூகத்துல இருக்கு. அதுக்கான ஆமா மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி தான் நாங்க அந்த பெண்கள் அமைப்புகள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். அதை பத்தி எத்தனை பேருக்கு இங்க இருக்கவங்களுக்கு தெரியும்? அப்படி ஒரு சட்டம் இருப்பது யாருக்காவது தெரியுமானா மிக குறைந்த அளவுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு. குடும்ப வன்முறை சட்டம் அப்படி என்னன்னா, ஒரு குடும்பத்தில் உள்ள தந்தையோ மகனோ சகோதரனோ இல்ல மாமனாரோ யாருமே அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணை, மனைவியோ மகளையோ அடித்தால் அது சட்டப்படி தவறு. அதுக்காக நீங்க காவல் நிலையங்களே நாடலாம். ஒரு பெண்ணை குடும்பத்துல அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில துரத்த முடியாது அந்த சட்டப்படி. உண்மையில அந்த பெண் வீட்டுக்குள்ள இருப்பதற்கான உரிமையை அந்த சட்டம் தருகிறது. நமக்கு போதுமான சட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த சட்டங்களை பற்றி மக்களிடமே விழிப்புணர்வு இல்லை. இந்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அரசாங்கங்கள் அதை செய்வதில்லை. இன்னைக்கு இந்த எவ்வளவோ விஷயங்களுக்கு செலவழிக்கிற அரசாங்கங்கள் அல்லது பெண் தலைமையில் இருக்க அரசாங்கங்கள் ஏன் இப்படி ஒரு சட்டம் இருப்பதை ஒரு சிறிய விளம்பரம் மூலம் ஏன் மக்களுக்கு தெரிவிக்க கூடாது? கூடுதலாக விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் அப்படின்றதும் இருக்கு. இன்னொன்று சொல்லப்போனா, இன்னைக்கு உமா மகேஸ்வரி வழக்கில் இந்த பாலியல் வன்முறை நடந்திருக்காது. நம்முடைய தமிழகத்தில் ஈவ் டீசிங், கேலி கிண்டல் வதை தடுப்பு சட்டம் இருக்கு. அந்த பெண்ணு ஒரு படித்த பெண் தான். அந்த பெண்ணுக்கு இந்த கேலி கிண்டல் வதை தடுப்பு சட்டம் தெரிஞ்சிருந்தால் உடனடியாக காவல் நிலையத்தில் அல்லது பெண்கள் அமைப்புகளிடம் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அதை ஒரு வழக்காக பதிவு செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த முற்றி கடைசியில என்ன ஆச்சு? அது ஒரு பாலியல் வன்முறையா முடிஞ்சிருச்சு. கேலி கிண்டலை தடுக்கவே நம்ம கிட்ட சட்டம் இருக்கு. அதை முறையாக பயன்படுத்தி இருந்தால் அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அது பாலியல் வன்முறையாக போய் கொலையில் முடிஞ்சிருக்கு. சட்டங்கள் இருக்கு, அதை பற்றி விழிப்புணர்வு வேண்டும். காவல் நிலையங்கள் அதை நிறைய மாற்றுவதற்கான விஷயங்களை செய்யணும்ன்றது இருக்கு. என் பேர் முருகன், நான் வடபல்ல இருந்து வரேன். இந்த கேள்வி அம்மா கிட்ட கேக்குறேன். அம்மா, நீங்க அப்போ சொன்னீங்க இந்த காலத்து பெண்கள் அரசியல் வராது காரணம் அவங்களோட அம்மா அப்பா தான், அவங்க சொல்லிதான் வரலன்னு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா காதலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாத்தையும் எதிர்த்து வந்துடுறாங்க. நாட்டுக்கும் நம்ம கட்சிக்கும் நம்ம நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வர மாட்டாங்களா? ஆமா. இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா இருக்கும்போது எங்க முன்னாடி நாங்க லவ் பண்ணிட்டோம், எங்களை சேர்த்து வைங்கன்னு வராங்க. நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்வேன்னா, காதலை ரொம்ப காதலிக்கிறீங்க,
அரசியலை நீங்கள் காதலித்தால் உங்கள் வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே வருவீங்க. பெண்களை நீங்கள் அரசியலை காதலிங்கள். சார், என் பேர் சமீனா, நான் குன்றத்தூர்ல இருந்து வரேன். மேம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மேம், இப்போ வந்து கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு, ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, அரசியலுக்கு வரணும்னு ஏதாவது வயசு இருக்கா? நான் தான் சொன்னேன், 16 வயதிலேயே மாணவர் காங்கிரஸ்ல வந்தவன் நானு. ஆகையால உங்களுக்கு அரசியலை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுதே நீங்கள் வந்து விடலாம் அரசியலுக்கு. அதாவது குழந்தை பருவத்தில் குழந்தை அரசியல் என்று நமக்கு சொல்ல இயலாது. ஆனால் ஒரு பருவம் அடைந்து நீங்கள் அரசியலில் மக்கள் பணி என்ன என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு தன்மை, ஒரு சமூக பணி, மக்கள் பணி, சமூக பணி, அரசியல் மூன்றையும் ரொம்ப பிரிச்சு பார்க்க முடியாது. இது மூன்றும் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்தது. ஆகையால் நீங்கள் இந்த சமூகத்தில் ஒரு பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு தவறான ஒரு சம்பவத்தை நீங்க தட்டி கேட்கக்கூடிய மனோபாவம் என்னைக்கு உங்களுக்கு உருவாகுதோ, ஒரு 15 வயதிலேயே உங்களுக்கு அது வந்துடும். அந்த தைரியத்தை நீங்கள் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அதை சமாளித்து, எல்லா பிரச்சனையும் சமாளித்து அதிலிருந்து நாம் மீண்டு எழுந்து வர வேண்டும். நாம் பிற பெண் தலைவர்கள் பலரும் இருக்கிறார்கள், அவர்களைப் போல நானும் ஒரு தலைவர் என்று கூறிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலருக்கும் வழிகாட்டியாக நீங்கள் வர முடியும் என்பது எனது நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்க எல்லாம் வரணும். நீங்க வந்து சொல்லிருந்தீங்க 13 வயசு பொண்ணு வந்து இப்ப வந்து ஒரு பிரச்சனையில இதுவா என்ன சொல்றது, அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து நடக்குது. அந்த ஆபத்துல வந்து நீங்க நம்ம வந்து கேள்வி கேட்டா நீ ஏன் வந்து கேள்வி கேட்கறன்னு போலீஸ்காரங்களே சொல்றாங்க. மெயின் வந்து அவங்களே வந்து உனக்கு எதுக்குமா, உன் வேலையை வந்து பாத்துட்டு போ, நீ பொம்பளை பொண்ணு, நாளை பின்ன உனக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தை வந்து நடந்துச்சு, அந்த மாதிரி உண்மையா நடந்தது. அந்த குழந்தைக்காக அந்த பொண்ணு யாருன்னு சொல்றதுக்கு நாங்கெல்லாம் வந்து இந்த பொண்ணு தெரியும், அந்த குழந்தைய தெரியும், என் கூட படிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க போனா கூட உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை தேவையில்ல, நீங்க எல்லாம் ஒதுங்குங்க, அவங்க அந்த பிரச்சனை அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களே சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியலுக்கு வந்து நீங்க வாங்க, நீங்க வந்துதான் உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து நிக்கிறோம், அதுக்கு நீங்க வந்து பக்கபலமா இருப்பீங்களா சொல்லுங்க? நாங்க கண்டிப்பா வந்து நாங்க இருப்போம். நாங்கெல்லாம் வரணும்னே இல்ல, நீங்க ஒரு தலைவியா இருந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க, நாங்க பின்னாடி வரோம் தான் நாங்க சொல்றோம். நாங்க முன்னுக்கு வரோம், ஆனா நீங்க பக்கபலமா இருக்கீங்க. மேடம் சொன்னாங்க 2 பேரும் வந்துட்டு கட்சியில சேர்த்து விட்டேன்னு சொன்னாங்க. அவங்க இது மாதிரி நல்லபடியா பண்றாங்கன்னு சொல்றாங்க. நாங்க வரோம், ஆனா எங்களுக்கு பக்கபலமா இருந்து அதுக்கு பணம் இல்லாம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாங்க எதுக்குமே பணம் எங்களால கொடுக்க முடியாது, உதவி பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. எங்களுக்கு கூட இருந்துட்டு இவங்க ஆதரவா தரீங்களா, நாங்க முன்னாடி பணம் வேண்டாமா, எல்லாம் சேர்ந்து நாங்க வரோம். பணமே வேண்டாம் அரசியலுக்கு, உழைக்கும் எண்ணம் இருந்தால் போதும், மக்கள் சேவை இருந்தால் போதும். அரசியல ஒரே நாள்ல போய் நீங்க போய் எம்எல்ஏவா உட்கார முடியாது. படிப்படியா மேடம் சொன்னாங்க, 16 வயசுல இருந்து படிப்படியாக உங்க பணியை நல்லா செய்யுங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, அரசியல் கிடையாது, வீட்டுல செய்யக்கூடிய வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞராவோ ஒரு மருத்துவரா எந்த பணியா இருந்தாலும் அந்த பணியில 40 வயசுல மேலதான் ஒரு எல்லையை தொட முடியும். நான் என்ரோல் பண்ணிட்டு வந்த 21 வயசுல பெரிய வழக்கறிஞர் இங்க கொண்டு உட்கார வச்சாங்களா, 43 வயசுல தான் இங்க உட்கார முடியுது. எப்பவுமே எந்த ஒரு பணியும் படிப்படியாக தான் முன்னேற வேண்டும். அதுக்கு பணபலம் வேணும், ஆள் பலம் வேணும் இல்ல. தன்னம்பிக்கை இருந்தால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். அது அரசியலாக இருக்கட்டும், எந்த பணியாக இருக்கட்டும். உங்கள் மீது நம்பிக்கை வேணுங்க, வெளியே வாங்க. மக்கள் பணி தான் மகேசன் பணி, அதை செய்யறதுக்கு நாம முயற்சி செய்ய வேண்டும்.